بسم الله الرحمن الرحيم ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. தன்னுடைய நீதியான ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை அதன் நித்திய வடிவில் மக்களுக்கு எட்டி வைப்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த எமது தலைவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வு என்ற நோக்கிலே இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை தங்களுடைய உடைமைகளை தியாகம் செய்த உத்தம தோழர்கள், அதே போன்று யாரெல்லாம் மறுமை நாள் வரை இந்த இஸ்லாத்தின் தூய வடிவில் வாழ இருக்கின்றார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியின் பின்பு பர்லைனாகிய ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம்மை எந்த உன்னத நோக்கத்திற்காக வேண்டி படைத்தானோ அந்த உன்னத நோக்கத்தை எம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்குமாறும் இவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகில் நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்தை மையமாக வைத்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததை பற்றி கூறுகையில் சூரத்து தாரியாத்திலே கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித வர்க்கத்தினரையும் ஜின் வர்க்கத்தினரையும் நான் படைத்தது அவர்கள் வீணாக வாழ்ந்துவிட்டு அவர்கள் வெறுமனே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்காக அல்ல. அவர்களை படைத்ததன் நோக்கம் எனக்கு அவர்கள் முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு நான் கூறுகின்ற விடயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே
இபாதத்தாக வணக்கமாக அவர்கள் மாற்ற வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அவர்களை நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகையில் அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாங்கள் இந்த உலகத்திலே வீணாக படைத்திருக்கின்றோம் என்று மனிதர்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் நினைத்தபடியெல்லாம் வாழ்கின்றீர்கள். இஸ்லாம் ஒரு கட்டளையிடுகின்றது, அதை நீங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வட்டி ஹராம் என்று சொல்கின்றது, இல்லை நான் வட்டியில் தான் இருப்பேன் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மது ஹராம் என்று சொல்கின்றது, நான் அந்த மதுவை குடிப்பேன் என்று நீங்கள் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இன்னும் எத்தனையோ விடயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் ஹராமாக்கி இருக்கின்ற வேளையில், அதை உங்களுக்கு தடை செய்திருக்கின்ற வேளையில், இல்லை நாங்கள் நினைத்தபடிதான் வாழ்வோம், அதற்காக நீங்கள் வீணாக படைத்திருக்கின்றீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், எங்களிடத்தில் நீங்கள் மீண்டு வரமாட்டீர்கள் என்று என்கின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கேள்விகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தையும் அதே போன்று இவர்களுக்கு அடுத்ததாக படைக்கப்பட்ட இந்த ஜின் சமுதாயத்தையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கின்றான். உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் எங்களிடத்திலே மீண்டு வரமாட்டீர்கள் என்ற நினைப்பில் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற அல்லாஹு தஆலா இவைகளை பற்றி அதிகமாக அல் குர்ஆனிலே கூறக்கூடிய இடங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர்களே, எங்களை அல்லாஹு தஆலா படைத்ததன் நோக்கம், உங்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய முடிவு இருக்கின்றது. அதன் பின்னர் கபரிலே நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். அதன் பின்னர் அரசாத்துல் கியாமாவிலே 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அதன் பின்னர் அல்லாஹு தஆலா வருகை தந்து உங்களிடத்திலே கேள்விகளை கேட்க இருக்கின்றான். அதிலே நீங்கள் வெற்றி பெற்றவர்களா அல்லது தோல்வி அடைந்தவர்களாக இருக்கக்கூடும். எனவே உங்களுடைய நோக்கம் நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அப்படியான நோக்கத்திலே உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். உண்மையிலேயே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு அந்த ஜாஹிலிய சமுதாயம் எத்தனையோ பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தன. விபச்சாரங்களை சமுதாயம் அங்கீகரித்த ஒன்றாக அவர்கள் வைத்திருந்தார்கள். வட்டி, மது, மாது போன்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வினுடைய கிருபையால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக ஹிரா குகையிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தினுடைய அவல நிலைகளை கண்காணித்துக் கொண்டு தன்னுடைய இறைவனிடத்திலே தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தை பற்றி கவலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அனுப்பி, நீ இந்த சமுதாயத்தை பற்றி அக்கறை கொண்ட மனிதனாக இருக்கின்றாய், நீ இந்த சமுதாயம் பாவங்களிலே இருப்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எனவே அல்லாஹு தஆலா உன்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தை திருத்துவது உன் மீது கடமை என்று அல்லாஹு தஆலா அங்கே கூற, தன்னுடைய தாவா பிரச்சாரத்தின் காரணமாக வெறும் 23 வருடங்களில் உலகையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த தோழர்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எப்படி இருந்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பாவங்களிலே அகப்பட்ட மனிதர்களாக இருந்தும்
அந்த சுவனத்தினுடைய நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டதன் காரணத்தினால், அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கப்பட்டதன் நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டதன் காரணத்தினால், அந்த சுவனத்தை அவர்கள் நோக்கமாக வைத்ததன் காரணத்தினால் அவர்கள் இந்த உலகத்தை தங்களுடைய இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், அந்த மனித சமுதாயத்தை பார்த்து, குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன தெரியுமா? லிதஅமுரூன பில் மஅரூஃபி, நல்ல விடயங்களை மக்களுக்கு நீங்கள் எட்டி வைக்கின்றீர்கள். இது பாவம், இதை நீங்கள் செய்ய வேண்டாம். இது நன்மை, இதை நீங்கள் செய்யுங்கள். இந்த நன்மைகளை எல்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடம்பிலே உள்ள அந்த ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் நீங்கள் நாளை மறுமை நாளிலே சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக அந்த மனிதர்கள் கூறுவதை இங்கே அல்லாஹு தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான், வதன்ஹவுன அனில் முன்கர், இவர்கள் பாவங்கள் செய்வதை, இந்த மனித சமுதாயம் பாவங்கள் செய்வதை அந்த மனிதர்கள் தடுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாவத்தை அவர்களால் காண முடிந்தால், அவர்களால் இயன்றால் தங்களுடைய கைகளாலும் அல்லது தங்களுடைய வாய்களாலும் அல்லது உள்ளத்தால் வெறுத்த மக்களாக அந்த மக்கள் அந்த சமுதாயத்திலே காணப்பட்டார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை சிறப்பித்து தன்னுடைய திருமறையிலே கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹு தஆலாவை புரிந்து கொண்டார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய உண்மையான நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டதன் காரணத்தினால் தான் இப்படியான விடயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே சாதித்து காட்டினார்கள் என்பதை எங்களுடைய அந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்கு உதாரணமாக எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அடிக்கடி ஞாபகமூட்டப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்திலே செல்வச் சீமாட்டியின் மகனாக இருந்த இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தங்களுடைய தாயை விட்டும் தூரமாக்கப்படுகின்றார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனா நகரத்து குறிப்பிட்ட முஸ்லிம்கள் வந்து எங்களுடைய தாவா பிரச்சாரத்திற்காக வேண்டி எங்களுடைய நோக்கத்தை மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி உங்களிலிருந்து ஒரு தூதுவரை எங்களுக்கு தாருங்கள், அந்த மக்கள் பாவங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் சொன்னால் கேட்கின்றார்கள் இல்லை, இவர்களுக்காக வேண்டி ஒரு தூதுவரை எங்களுக்கு தாருங்கள், இவர் மூலமாக நாங்கள் அந்த மனிதர்களை மாற்றக்கூடும் என்பதாக அந்த மனிதர்கள் கேட்டதும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் முதல் தூதுவராக அனுப்பி வைக்கின்றார்கள். அடுத்த வருடம் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் சுமார் 72 பேர் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். காரணம், இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்திருந்ததால் தான் இப்படியான மக்களை அந்த உணர்வு பூர்வமாக சுட்டிக்காட்டி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அந்த மக்களை எடுத்தார்கள் என்பதை வரலாறுகளினூடாக நாங்கள் காண கிடைக்கின்றது. இருந்த போதிலும் இந்த செல்வ சீமாட்டியின் மகனுடைய இறுதி தருவாயை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜாகிலிய காலத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியால் சென்றால் அடுத்த வீதியிலே இருக்கக்கூடிய மக்கள் செல்வார்கள். அந்த வீதியில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள் என்று. ஆனால் இவரினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது
இவர் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்ட போது இவரை கவனிடுவதற்கு போதிய அளவு ஆடை இருக்கவில்லை. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி இருந்த செல்வ சீமாட்டியின் மகன் இன்று கவனிடுவதற்கு ஆடையற்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இவரை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவருக்கு நீங்கள் இலைகுலைகளை வைத்து புட்களை வைத்து அவருக்கு நீங்கள் கவனிடுங்கள். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, நன்றாக இவருடைய இந்த வார்த்தை பிரயோகத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமை அன்று காணப்பட்டது. இந்த முஸ்அப் எப்படி இருந்தவர் இன்று எப்படி இருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு அழுது விடுகின்றார்கள். இப்படி தங்களுடைய நோக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ததன் காரணத்தினால் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அடைந்து கொள்வார்கள். இதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டதன் காரணத்தினால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டிவிட்டு சென்ற சமுதாயத்தில் வீரத்திற்கும் பஞ்சம் இருக்கவில்லை. தங்களுடைய உயிர் இந்த இடத்தில் போனால் என்ன அல்லது வேறு இடத்தில் போனால் என்ன, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றானே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்றோ ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்று இதிலே உறுதியாக இருந்தார்கள். மரணம் எப்போதாவது ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இதனால் பத்ர் களத்திலே வெறுமனே 313 சஹாபாக்கள் 1000 காபிர்களை தீர்த்து கட்டவில்லையா? அல்லாஹ்வின் உதவியோடு அவர்கள் அந்த போர்க்களத்தை சந்திக்கவில்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். இதிலே ஒரு சம்பவம் வருகின்றது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 313 சஹாபாக்களை வைத்து எப்படி போர் தொடங்குவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மஷூரா சபை கூடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஆலோசனை கூறுங்கள், இந்த யுத்தகலத்தை நாங்கள் எப்படி சமாளிப்பது என்று நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கூறுங்கள் என்றதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி அழகாக பேசிவிட்டு அமர்ந்து விடுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி அழகாக பேசிவிட்டு அமர்ந்து விடுகின்றார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி ஒரு விடயத்தை அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம் போர் தொடுப்பதற்காக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்று தங்களுடைய உயிருக்கு பயந்து நீயும் உன்னுடைய இறைவனும் சென்று போராடிவிட்டு திரும்பி வாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்பதை போன்று நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே நாங்களும் உங்களோடு வருவோம் என்று கூறியதும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றார்கள். அதே போன்று மதீனா வாசிகளில் சிலருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்தின் தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்பது போன்று விளங்குகின்றது, அன்சாரியன்களை பார்த்து கூறுவதை போன்று விளங்குகின்றதே என்று கேட்டதும் அருமை தூதர் ஆம் என்று கூறுகின்றார்கள். அங்கே அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை
இன்று நாங்கள் கூறுவோமா என்பதை, நாங்கள் படைக்கப்பட்டது நோக்கத்தை உணர்ந்து கொள்வோமா என்பதை நாங்கள் இங்கே ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எங்களை கூட்டிச் சென்று இந்த கடலில் மூழ்கினாலும் உங்களை பின்தொடர்ந்து நாங்களும் வருவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா மலாயிக்காமார்களை பார்த்து மலாயிக்காமார்களுடைய உதவியோடு அந்த பத்ர் களத்தை வெற்றி பெற வைக்கின்றான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாங்கள் படைக்கப்பட்டது நோக்கத்தை உண்மையிலேயே புரிந்திருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மரணம் என்பது எங்களை எந்த நேரத்திலும் அணுகிவிடலாம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். திடீர் மரணங்கள் எங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அழிவுகளாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு விபத்துக்களினாலும் எங்களை மரணம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அனஸ் இப்னு நல்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு பத்ர் களத்தில் போராடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இவர் கடுமையாக ஆக்ரோஷப்படுகின்றார், மனவேதனைப்படுகின்றார். என்னால் பத்ர் களத்தில் போராட முடியவில்லையே, என்னுடைய உயிரை இஸ்லாத்திற்காக வேண்டி செலுத்த முடியவில்லையே என்று அவர் அங்கே ஆர்வப்பட்டு அவர் ஒரு வார்த்தையை கூறுகின்றார். இதற்கு பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தால் லயரன்னி அல்லாஹு மா அஸ்னா, நான் எந்த யுத்தகலத்தை சந்திக்கின்றனோ அந்த யுத்தகலத்தில் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை அல்லாஹு தாலா பார்ப்பான் என்பதாக அந்த சஹாபி கூறுகின்றார்கள். அல்லாஹு தாலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். உஹது களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த சஹாபாக்களுக்கு எதிரிகளோடு போராடக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கவில்லை. அவர்களுடைய ஈமானில் சற்று பலவீனம் ஏற்படுகின்றது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தகலத்தை சந்திக்க முடியாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தகலத்தை நோக்கி ஓடிச் செல்கின்றார்கள். அப்பொழுது இருவரும் சந்திக்கின்ற வேளையில் அந்த அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்கின்றார்கள், ஐன யா சஅத், சஅதே நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? சஅதே நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? அல் ஜன்னத வ ரப்பில் கஅபா, அந்த கஅபாவின் இரட்சகனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், அந்த உஹது யுத்தம் சொர்க்கம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஓடுகின்றார்கள். இன்னி அஜிது ரீஹா மின் தூனி உஹத், உஹதினுடைய மலையடிவாரத்திலே நான் சுவனத்தினுடைய வாடையை உணர்கின்றேன் என்பதாக அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று அந்த யுத்த களத்திலே போராடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய முன்பாகத்தில் மாத்திரம் 80க்கும் மேற்பட்ட வாள்வெட்டுக்கள் இருக்கின்றன, பின்னால் எந்த வாள்வெட்டும் விழவில்லை. இப்படியான சமுதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தவனை நோக்கி அவர்களுடைய அந்த நோக்கத்தை நோக்கி வளர்த்து காட்டினார்களா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, போராட்டத்தில் மட்டுமல்ல, தங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு விபச்சாரம் செய்கின்ற பொழுது மோமினாக இருக்க மாட்டான். அவன் அதற்குரிய தண்டனையை பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே அவன் மோமினாக மாறிவிடுவான் என்பதாக. மனிதன் என்ற பலவீனத்தின் காரணமாக மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்து விடுகின்றார்கள். விபச்சாரம் செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தஹீர்னி,
சுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே சில விடயங்களை கூறி அவர்களை சமாளிக்க முற்படுகின்றார்கள். இருந்த போதிலும் அந்த மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அருமை தூதர் அவர்களே, என்னை நீங்கள் காப்பாற்ற முற்படலாம், ஆனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் எழுப்பாட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு முன்னால் நான் விபச்சாரியாக நிற்பதை விரும்பவில்லை. என்னுடைய நோக்கம் அல்லாஹ்விடத்திலே நான் பரிசுத்தமான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை தெளிவான முறையிலே சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணியினுடைய சம்பவத்தை நாங்கள் அதிகமானோர் அடிக்கடி பயான்களிலே கேட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான நோக்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது சமுதாயத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே போன்று ஷஹாதா கலிமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வெளியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை யாராவது சப்தமிட்டு சொன்னால் அவர் அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்பாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை இரகசியமாக ஏற்றுக்கொண்டு விட்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூதர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது இஸ்லாத்தை ஏற்ற விடயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற விடயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சென்று ஒரு காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நன்றாக வளர்ச்சி அடைந்ததன் பிற்பாடு இங்கே வாருங்கள் என்று சொன்னதும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி கோத்திரம் கூடியிருந்த கஅபத்துல்லாஹ்விலே நின்று கொண்டு செல்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. அந்த கலிமாவை சொன்னதுதான் தாமதம், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. மயக்கமுற்று விட்டார்கள். குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள். அந்த மக்கள் தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த நேரத்திலே எங்களை படைத்தது நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று. உச்சந்தலையிலே வாழ் வைத்தாலும் அல்லது கழுமரத்திலே ஏற்றினாலும் பாறாங்கல்லிலே எங்களை கட்டி சுடுமணலிலே போட்டாலும் உடம்புகள் இரண்டாக கிழிந்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டு வரவே மாட்டோம். எங்களை படைத்தத நோக்கம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவிலே முற்றுமுழுதாக இருந்து அந்த சுவனத்தை அடைவதான் என்பதில் அந்த சஹாபாக்கள் ஆர்வமாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இன்று எங்களுடைய நிலைமையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் படைக்கப்பட்டது நோக்கம் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதற்கல்ல. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் இருப்பதை போன்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் உங்களை அடுத்த சமுதாயம் அவர்களுக்கு இது சுவர்க்கம். அவர்கள் வட்டி வாங்கினாலும், அவர்கள் விபச்சாரம் செய்தாலும், அவர்கள் கொலை செய்தாலும், கொள்ளை அடித்தாலும் நீங்கள் அந்த தப்புக்களில் ஈடுபட்டு விட வேண்டாம். உங்களை அவர்கள் பராக்காக்குவதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை தூரப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை எல்லாம் நவீனமான முறையிலே உங்களுக்கு காட்சி தருவார்கள். அது ஆடை விடயமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார விடயமாக இருக்கலாம், அல்லது சொத்துக்களாக இருக்கலாம், இன்னொரு விடயங்களாக இருந்தாலும் உங்களை அவர்கள் நரகிலே இட்டு செல்வதுதான் அவர்களுடைய நோக்கம்.
ஆனால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் படைக்கப்பட்டது நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி படைக்கப்பட்டது நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள், இப்படியான வழிமுறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா அங்கே மிக பெருமதியான பரிசுகளை வைத்திருக்கின்றான். இதை பற்றி கூறுகின்ற பொழுது எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் இப்படி ஒரு சுவர்க்கம் இருக்கின்றதா என்று நினைத்திராத அளவுக்கு மிகவும் பிரமாண்டமான முறையிலே அல்லாஹு தாலா இந்த படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நோக்கங்களை புரிந்து கொண்ட மக்களாக வாழ்ந்து வருவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் மட்டுமல்ல, சிறந்த சுவனத்தை அடையக்கூடிய நிலைமையை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்கின்ற பொழுது, உண்மையிலேயே நான் படைக்கப்பட்டது நோக்கத்திற்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சி எங்களுக்கு விடை சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் படைக்கப்பட்டது நோக்கத்தை புரிந்து கொண்டு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்முடைய நோக்கத்தை எப்படியான முறையிலே மாற்ற வேண்டும், எங்களுக்கு முன்னிருந்த எங்களுடைய சமுதாயம் அவர்களுடைய நோக்கங்களை எப்படி மாற்றினார்கள், அதனால் அல்லாஹ்விடத்தில் எப்படியான பெயர்களையும் பரிசுகளையும் பெற்றார்கள் என்பதை பார்த்தோம். இன்று உண்மையிலேயே அல்லாஹு தாலா இந்த நோக்கத்தை சீராக அமைத்தவர்களுக்குரிய ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தங்களுடைய சபையிலே கதைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே வைத்துவிட்டு மேலும் உயர்த்தி கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா இந்த நோக்கத்தை சரியாக வைத்தவர்களில் முதன்மையானவனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எனக்கு கௌசர் என்கின்ற ஒரு நீர் தடாகத்தை தந்திருக்கின்றான். அலைஹா ஹைருன் கசீர், அதிலே அதிகமான நலவுகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு அதனுடைய அளவை பற்றி கூறுகின்றார்கள். இந்த கௌசர் நீர்த்தடாகத்தினுடைய அளவை பற்றி கூறுகின்ற பொழுது, கத்ர ஹௌதி கம பைன ஐலத இலா சன்ஆ, அதாவது ஐலாவுக்கும் சன்ஆவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தூரமான ஒரு நீர்த்தடாகம் அது. அதிலே இருக்கக்கூடிய கோப்பைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவ்வளவு அதிகமாக அங்கே குவளைகள் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது படைப்பின் நோக்கத்தை அறிந்து வாழ்ந்த உத்தமர்களுக்காக, அதே போன்று எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டம் அந்த நீர் தடாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்பொழுது அங்கே இருக்கின்ற மலக்குமார்கள் அவர்களை அடித்து விரட்டுவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்திலே கூறியதும் அந்த மலக்குகள் கூறுவார்கள், உமக்கு பின்னால் அந்த சமுதாயம் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை, எங்களுக்கு தெரியும்.
அவர்கள் இதிலே நீரருந்துவதற்கு அவர்களுக்கு சான்ஸே இல்லை என்று கூறியதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சபிப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் படைப்பின் நோக்கத்தை, எங்களை படைத்ததன் நோக்கத்தை அறிந்திருந்தால் பின்வரக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டாது. உண்மையிலேயே அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அதிகமான இடங்களிலே கூறுகின்ற பொழுது இந்த படைப்பின் நோக்கத்தை அறிந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள். தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள். இந்த தொழுகை எமக்கு எப்படி வந்தது என்று அடிக்கடி எங்களுக்கு பயானிலே கூறப்படும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வக்த் தொழுகை கடமையாக்கப்பட்டு பின்னர் 5 வக்தாக குறைக்கப்பட்டது. இன்று நாங்கள் இந்த தொழுகையிலே எவ்வளவு பொடுபோக்காளர்களாக இருக்கின்றோம். நானும் சரி, நீங்களும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, படைப்பின் நோக்கத்தை உண்மையிலே நாங்கள் அறிந்திருந்தால் இந்த தொழுகை எமக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. அதே போன்று பொருளாதாரத்தை தேடுகின்றோம், எவ்வளவோ ஓடுகின்றோம். பொருளாதாரம் என்று ஹராத்தை சேமிக்கின்றோம். எங்களுடைய ஹராங்களை நாங்கள் சேமித்த பிற்பாடு எங்களுடைய உடம்பிலே ஏதேனும் ஒரு குறை வந்துவிட்டால் யாரிடத்திலே நாங்கள் கையேந்துவோம்? அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே. எங்களுடைய உடம்பிலே ஓடக்கூடிய உடைகள் ஹராம், எங்களுடைய உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தங்கள் ஹராம். எப்படி விடையளிக்கப்படும்? நாங்களே அசுத்தமாக இருக்கின்ற பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி எங்களுக்கு விடையளிப்பான்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, படைப்பின் நோக்கத்தை அறிந்திருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருந்திருக்கும். ஹராத்தை செய்திருக்க மாட்டோம், தொழுகையை விட்டிருக்க மாட்டோம், ஜகாத் கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டோம், ஹஜ் செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம், மற்ற சகோதரர்களை பார்த்து புன்னகைக்காமல் இருந்திருக்க மாட்டோம். இப்படி அதிகமான விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். காரணம், படைப்பின் நோக்கத்தை அறிந்தவர்கள் அவர்களிடத்தில் மாத்திரம்தான் இப்படியான உபதேசங்கள் பயனளிக்கும் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இறுதியாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு நல்ல ஆத்மா மரணிக்கின்ற பொழுது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எங்களுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து விட்டு, யா ரூஹத் த்வய்யிபா, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தின்பாலும் அவனுடைய மக்ஃபிரத்தின்பாலும் வெளியாகி வாரும் என்றதும் அது மிகவும் அழகாக செல்லும். அதே போன்று ஒரு கெட்ட ஆத்மா வருகின்ற பொழுது எப்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள் என்று சொன்னால், யா ரூஹல் ஹபீதா உஹ்ருஜி இலா சகத்தின் மினல்லாஹி வஅதாப், அல்லாஹ்வினுடைய வெறுப்பின்பாலும் அவனுடைய கோபத்தின்பாலும் தண்டனையின்பாலும் வெளியாகி வா என்று அங்கே கூற எங்களுடைய நோக்கங்கள் எங்களுடைய இறுதியிலே விளங்கும். மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், நான் உன்னை வணங்காமல் இருந்து விட்டேன், ஜகாத் கொடுக்கவில்லை, ஹஜ் செய்யவில்லை, மற்றவர்களை பற்றி புறம் பேசினேன். இப்படி கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே மீண்டும் அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பிவிடு, நல்ல அமல்கள் செய்து சதகா கொடுத்து நான் நல்ல மனிதனாக மாறிவிடுகின்றேனே என்று கூறியதும் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் தானே. அல்லாஹு தஆலா கூறுவான், கல்லா, அவ்வாறு அல்ல, உன்னை திருப்பி அனுப்பினாலும் நீ அவ்வாறுதான் இருப்பாய். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இப்படித்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை மீண்டும் நாங்கள் உலகத்திற்கு அனுப்பினால் அவர்கள் பாவம் செய்வதிலே போட்டி போடுவார்களே தவிர அவர்கள் நல்ல விடயங்களிலே போட்டி போட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே பேசப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எமக்கு
வழிகாட்டியாக அனுப்பிய திருக்குர்ஆனிலிருந்தும் தொகுக்கப்பட்ட சில விடயங்களை இங்கே தந்திருக்கின்றேன். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய மரணத்தை சந்திக்கின்ற வேளையிலே இதை பற்றி புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுடைய நோக்கத்தை சீரும் சிறப்பானதாக ஆக்கி தருவதற்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.